ஓடி வாருங்கள், அப்ப போகலாம். பார்த்தீர்களா, இதுதான் என்னை பெற்றெடுத்த தாய்விற்கு அரண்மனை. அப்படிங்களா? நான் சின்ன சிறு பெண்ணா இருக்கும் போது என்னை பெற்றெடுத்த என் தாயும் தந்தையும் இந்த அரண்மனையை கட்டி முடித்தார்கள். நான் கொஞ்சம் வளர்ந்து ஆளாகி உடனே என்னை பெற்றெடுத்த என் தாயும் தந்தையும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை என்னுடைய அண்ணன் தான் என்னை வளர்த்து ஆளாக்கினார். மகனே, இந்த அரண்மனைக்கு எத்தனை வாயிற்படி தெரியுமா? 64 வாயிற்படி. நம் அனைவரும் இங்கு வந்திருக்கும் பொழுது 64 வாயிற்படி இழுத்து தாழ்பட்டிருக்கு. என்னவென்றே புரியவில்லை. அம்மா, என்னை பெற்றெடுத்த என் தாயே, நான் பெற்றெடுத்த என் செல்வங்களை அனைவரும் அழைத்துக் கொண்டு என் தாய் விட்டு தேடி வந்திருக்கும் நேரத்தில் 64 வாயிற்படி இழுத்து தாழ்பட்டிருக்கு. என்னவென்றே புரியவில்லை. என் மக்கள் பற்றியை நான் எப்படி போக்குவில் ஒன்றும் புரியவில்லை. நீதான் அம்மா எனக்கு கருணை காட்ட வேண்டும். அண்ணே, ஏழு பிள்ளை காரி அண்ணே யாரு அண்ணே ஏனோ அதவளைத்தா கதறுகின்றார்கள். ஒரே ஒரு வாயப்படி கொடுத்திருக்கிறது. என் மக்கள் பசியை நான் எப்படி போக்கணும் என்று புரியவில்லையே. ஈசா, கைலமலை வாசா, நீதான் எனக்கு கருணை காட்ட வேண்டும். நதியுடைய ஜடாதரா, நதியுடைய ஜடாதரா, பாரா அரைக்க கதவிற்கு வழி செய்வாய் சொக்கநாதா. நாள் கடந்து கால் கடந்து வந்தேன். தலைவலியாலே தவிக்கும் பொழுது தட்டி எழுப்புவது மட்டும் என்றால் என்னை தாசி என்றும் ஏசி என்று சொல்றீங்க. அண்ணே, நான் தாசியம் அல்ல, ஏசியம் அல்ல, நல்ல தங்கையத்தே எழுந்திருக்க முடியல. ஏப்பா, நம்ம அரண்மனையிலேயே வைத்தியர் இருக்காரு, அவர்கிட்ட எழுதி கேட்க வேண்டியதப்பா. வைத்தியரை கேட்டதுக்கு அன்னைக்கு வாதம்னு சொல்லிட்டாரு. சரி, அது போகட்டும். நம்ம அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட என்னது கேட்க வேண்டியதப்பா. அன்னைக்கு ஜோசியரை கேட்டதுக்கு பாலகரை ஜோசியர் சொல்லிட்டாரு. சரி, அது போகட்டப்பா. நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல மதுரை சாமி இருக்கு, உனக்கு அடுத்து கேட்க தரப்பா. உனக்கு அடுத்து கேட்டதுக்கு அன்னைக்கு கை கல்லாம் தரதானே உதவி சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் போகட்டப்பா. அண்ணி ஒரு பெரிய டவுன் ஹாஸ்பிட்டல பார்த்து கூட்டு வந்துட்டாரப்பா. என்னால முடிந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போனோமா, அங்க இட்டுமே கூட அம்மாவுக்கு உடனே சரியாகலாமா. சரி அறிவு. அண்ணியிடம் சென்று
நான் வந்திருப்பதை கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நான் சொல்றேன். ஐயோ அம்மா அப்பா 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 அப்பா. என்னடா ஏன்டா டேய் என்ன சொல்லிட்டு பார்த்தேன் தலைரோடு சொன்னேன். ஒரு கை காலை பிடிச்சு விடுவோம், கை காலை அமைக்கி விடுவோம், ஒரு தைலத்தை கொடுப்போம், ஒரு சுடு தண்ணி கொடுப்போம், ஒரு மாத்திரை போடுவோம். இதெல்லாம் கிடையாதா? வாய் மேலே குத்த போறமா வாய் மலை நேரம் 50 ரூபாய் தைலம் டப்பா கையில ஆகி போச்சு. காலில இருந்து கையில இருந்து தலை மொத்தம் நான் தேய்ச்சி விடுங்க. இடுப்புலாம் மொத்தம் நான் தேய்ச்சிங்க. கையில பட்ட வாடையே வரலையடா. என்ன கையில பட்ட வாடையே வரலையா? அந்த வாசனை வந்துடா. ஏய் அம்மாளுக்கு அவ்வளவு உடம்பு நோவு. ஏன் உடம்பு நோவு யாரு கிட்ட போய் சொன்னா என் குறை தீரும். நான் பண்றது நான் சொன்னா உங்க குறை தீர போதா, என் கிட்ட சொன்னா என் குறை தீர போறா. நான் உள்ள படுறதுன்னு வெளியே யாரு கூட பேசுறேன். உன் நாத்தி வந்து நாத்தி வந்து நாத்தி வந்துக்குது. என்ன ஆத்து வந்துருங்களா? எப்படி வந்துருக்கா? நகரத்தை போட்டு வந்துருங்களா? தீர் சொத்துல வந்துருங்களா? மகளத்து பேர் வந்துருங்களா? எப்படி வந்துருக்கா? என் நாத்தி அழகு சொன்னா இன்ற பொழுதும் போவும் இன்ற பொழுதும் வெடியும். அழகுடா அழகா தலைவிரி கோலமா கோலமா கைத்துல நகை இல்லாம அது இல்லாம ஐத கண்ணீரோடு வந்துக்குது. அப்படியா? எப்படி வந்துக்கிறா? ஐத கண்ணீரோடு அதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? ஒய்யூர் வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம். இந்த ஐரு வீட்டுல இருக்கு சத்தியமா இருக்க கூடாது. போய் பாரு எங்க இருக்காவோ? அபோ அங்க பாரு எங்க? ஐயோ 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 அண்டாவில பச்சை குண்டாவில பச்சை அண்டாவில பச்சை எப்படி மூணா வேடிக்காம எவிட வந்து எல்லா விட்டு நாட்டு மக்கள் பஞ்சம் இழப்பதற்காக சென்று விட்டார்கள். நானும் 7 குழந்தைகளை ஈடுபடுத்தி விட்டு நான் பெற்ற பசியால் துடிப்பதை பார்த்து இந்த பாவி பெத்த வயிறு ஒவ்வொரு நாளும் பசி இருந்த தண்ணி. நான் பெற்றெடுத்த செல்வங்கள் பசியை போக்க வேண்டும் என்றால் என் தாய் விட்டு தேடி சென்றால் அவர்கள் பசியெல்லாம் போக்கி விடலாம் என்று நான் பெற்றெடுத்த செல்வங்கள் அனைவரும் எடுத்துக் கொண்டு இந்த காரகம் வழியாக நாங்கள் அனைவரும் நடந்தே வந்து விட்டோம். நீங்கள் தான் எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து எங்களை ஆதரிக்க வேண்டும். என்னது ஆதரிக்க வேணுமா? ஏண்டா காலையில கேட்டியா இல்லையா? நாட்டு மக்களா தூய்மை போச்சாங்களா? இந்த தேவடியில போதிக்கிட்ட இடம் யாருக்குடா? ஏன்டா யார் சொல்றா? டேய் பிள்ளைகளை பத்தி ஆத்தவர்களை தாய் விட்டு தேடி இவ தாய் விட்டதை பத்தி யாரு? இவ ஆத்தாக்களா தங்கச்சிகளா சித்தத்தக்களா பெரியத்தக்களா எந்த தேவடியாக்கள் படிச்சு வைக்கா? இந்த தேவடியாக்களை வச்சு எந்த தேவடியா? பச்சை தண்ணியை வந்து கொடுக்க மாட்டேன். மரியாதை சொல்றேன். இந்த இடத்துக்கு போக முடியுமா? முடியாதா? போக முடியாது. பிள்ளைகளை பத்தி இந்த இடத்துக்கு போக மாட்டாளா? அடி மேல அடி அடிச்சா நகர மாட்டா. இது என்னத்துக்கான பொண்ணு? ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இவன் நம்ம கலை தடுத்து போற போக முடியுமா? முடியாது.
தாவட்டும் ஏன்னா இந்த தேவையே சாக மாட்டேங்குது நாலு எந்த தேவையா ஓ அங்க சொல்லுமா இன்னும் எந்த தேவையா நாய் கூட பக்கத்து ஊர்ல அது மொத்தமா வாழ்த்து வச்சுருக்காங்க நாய் கூட அது மொத்தமா வாழ்த்து வச்சுருக்காங்க ஊருக்கு தேவை உண்டாதா யாருங்க போட்டு எட்டி ஓடியாவா யாருங்க என்ன ஊத்துனீங்க அப்பா மாமி என்னதா இல்லையா இதா பூ போட போறியா துட்டுமா தூட கையா விட்றா 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 உமா சப்பா இவன் கீ ஒரு திட்டவாட்டு எப்பா துப்பால சொல்றாங்க என்ன எப்பா எப்பா சொல்ற பத்தி கேக்குங்க சொல்ற என்ன இருப்பியா என்ன ஒரு எத்தனை வர்றாவா எத்தனை பாரு என்னடா நிக்கிறா மூடி போட மாட்டேன் உன்னை கையெடுத்து வணங்குகிறேன் என்னை எவ்வளவு கொடுமைகள் செய்தாலும் பரவாயில்லை அனைத்தையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் திருப்பதி பார்த்து இந்த பாவி பெத்த வயிறு ஒவ்வொரு நாளும் பற்றி இருந்தது நீ எனக்கு ஒரே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுங்க நீ போதும் பாருடே ஒரே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கேக்குற தண்ணி வந்து எத்தனை நாளாவது 10 நாளாவது ஆமா இந்த கேவடலுக்கு எந்த தண்ணி போட்டு கொடுப்பேன் இந்த கேவடலுக்கு எந்த தண்ணி மண்ணு குடிச்சா இந்த கேவடலுக்கு இந்த இறந்த பொண்ணுக்கு எந்த தண்ணி போட்டு கொடுத்தேன் எந்த போன வாங்கி துணி போன பொறம்போக்கு அந்த குழந்தைங்க போனாலும் உனக்கு வீடோ இல்லையோ விஜய போது பாரு இப்போ டேய் 10 மட்டும் விடுறாளே நம்ம கடையில செஞ்சா அதிக வேலை அதான் செய்ய வைக்கணும் நான் வைக்கிறேன் நீ வைக்கிற ஒரு வேலை தண்ணிக்கு என்ன அடிமை வேலை எனக்கு நீ செய்யணும் அண்ணி இப்பேற்பட்ட வார்த்தை எந்த ஒரு பெண்ணாயும் இருப்பாளா எந்த ஒரு பெண்ணாயும் தன்னை பெற்றெடுத்த தாய் வீட்டிலே அதுவும் அடிமை வேலை செய்வாளா என்னால செய்ய முடியாது யாரு அவன் மாயம் போட்டுவா ஒரு ஆத்தா விட்டு போன ஒரு வேலை செய்ய மாட்டான் என் மக்களை நான் தவமாக தவமிருந்து பெற்றெடுத்தேன் அப்பேற்பட்ட மக்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வர நேரம் விட மாட்டேன் அண்ணி அண்ணி நான் பெற்றெடுத்தேன் செல்வங்களை காப்பாற்ற விரும்பினால் நீங்க எந்த வேலை விட்டாலும் கண்டிப்பா நான் செய்யறேன் கண்டிப்பா டேய் அது மேல செய்யறேன்டா டேய் நம்ம அரண்மனைக்கு தொட்டி ஆமா தொட்டி தொட்டி என்ன தொட்டியா பெரிய தொட்டி அரண்மனைல அரண்மனை பின்புறமாக இருக்கே தொட்டி ஆமா அது எவ்வளவு தண்ணி பிடிக்கும் 100 குடம் தண்ணி பிடிக்கும் அது ஏன் 100 குடம் அவ்வளவு தூரம் இஷ்டமாரே ஏன்னா சும்மா ஒரு 100 குடம் குத்தமாரமா நான் 2 குடம் மாதிரி 100 குடம் தண்ணி பிடிக்கும் சும்மா ஒரு 100 குடம் 100 குடம் இல்லம்மா ஓ 100 குடம் 2 குடம் தண்ணி பிடிக்கும் 100 குடம் தண்ணி 100 குடம் தண்ணி ஆமா சரிடா போய் டவல் எடுத்துவா என்னடா இல்லம்மா எத்தனை கைடா கீய எத்தனை துப்புடா நீங்க பல்லே வளர்த்து கிடையாதா எப்படா குடம் நடத்துறீங்களா முட்டை தாம்பளை அது மேல மொய் ஏமா
முட்டை சாப்பிட மேல முயி. மறு. ஆ? முட்டை சாப்பிட மேல துப்ப சொன்னா அனதி காலத்தோட கண்ணப்படா என்ன கேள்வி கேக்குற பத்தியா ஆமா. அந்த முட்டை தாம்பளை காயத்த மாதிரியும் ஆ. அந்த 100 குடம் தண்ணி எடுத்து ஆ. இந்த தெவடியா தான் ஊத்துறோம். புரியாம அந்த சாம்பல் காயத்தாடி 100 கூட தண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆ. ஆத்தோட தேடி வந்துட்டாலே ஆ. ஆத்தோட பிள்ளைங்க பசி ஆத்த வந்தாலே ஆ. அடிமையில செய்யணும் செய்யணும் செய்யணும். செய்ய முடியல பெத்த வச்சு சாவடிப்பேன் ஐயோ ஐயோ இல்ல கைத்துல கவுரு போட்டு சாவடிப்பேன். இந்த தேவடியே லாரில மாட்டி சாக மாட்டேங்கிறாங்க நான் சொல்றேன் நானு மூஞ்சி பத்தி அவனுக்கு செவுரு டேய் அந்த முட்டை சாம்பல் காயத்தால 100 குடம் தண்ணி எடுத்து அவத்தா ஊத்துறோம். ஆ. இவ 5 ரூபாய் சொல்லிட்டு ஆ. ஏன் அக்காக்குறா ஏன் தங்கச்சிக்கிறா ஏன் பெறத்தக்குறா ஏன் சித்தத்தக்குறா ஏன் அண்ணங்கிறா ஏன் தம்பிக்கிறா எந்த தக்காளத்துல இவளுக்கு 5-10 கொடுத்தாளுங்க இவளுக்கு வீராடி அவளுக்கு வீயும். நீ கீழே போனா ஒன்னும் தொடக்க வரலையே ஓடிப்பாங்க யாரும் ஏமல கை வைக்கிறவா டேய் என் மேல கை வச்சு ஏந்து நான் தான் வர சொல்றேன் பொண்ணு ஏந்து நான் தான் வர சொல்லு அப்புறம் வீர அவளுக்கு எல்லாம் போயிட்டு சண்டை வரட்டமா அவங்களையும் பாருங்க இங்க இருக்கிறவங்களையும் பாருங்க பாப்பேன் மூதேவி. ஏண்டா குடிய தாவல் எடுக்கிறாங்களே அன்னைக்கு இடுப்புனவ கையை பிடிக்கிறேன் தெரியாது தேவை இருக்க எப்படி அர்த்த போட ஏன் ஊருக்காக ஊருக்கா வந்து ஜோடியா யார் பார்த்தாலும் யாரா டேய் ஜாபா உங்களுக்கு 5-10 குறவ பாக்குறாரு பாத்துனா என்ன கலப்பரிக்கா போறேன் வச்சு என்னத்துக்கு நீதி பண்றவங்களுக்கு போய் பாரு வலிக்குதண்டி தாயாரி செய்யணும் போயிட்டு வருகிறேன். அம்மா இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக நான் பெற்றெடுத்த செல்வங்களை காப்பாற்ற இந்த பாவியின் தாய் வீட்டிலே நான் அடிமை வேலையா செய்ய வேண்டும் அம்மா. சாகப்படுது இந்த பாவியின் சாகத்துக்கு நான் எதுக்காக பிறக்க வேண்டும் அம்மா. காலத்தில் பெரியோர்களே தாய்மாரே
கோவிலே